ஐயா நன்றி ஐயா, நன்றி. பார்த்தீங்களா உங்கள் இதை பார்த்தீங்களா இந்த ஞாலம் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. கவியரங்க தலைமை இப்பொழுது ஐயா ஸ்ரீனிர் ரவி பாரதி அவர்கள் தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்த அறிஞர் பெருமக்களே, திருக்குறள் என்ற அற்புதமான ஒரு திட்டத்திற்கு வந்து தங்கள் வாழ்க்கையை புதுமையாக்கக்கூடிய அனைத்து அறிஞர் பெருமக்களையும் வருகை என்று நாங்கள் வரவேற்கிறோம். திருக்குறளை சொல்லும்போது ஒரு சின்ன செய்தி மட்டும் சொல்லிவிட்டு கவியர் அதாவது மகாத்மா காந்தி அவர்கள் அகிம்சையினுடைய தலைவர் தெரியும். அகிம்சை உலகத்திற்கு மறுபடியாகவே ஒரு புதிய கொள்கையை புதிய சகாப்தத்தை உருவாக்கி மகாத்மா காந்தி. அதனால்தான் இந்திய தேசமே ஒரு மகாத்மா காந்தி தேசம் இருக்கிறார். மகாத்மா காந்தி அவர்கள் அகிம்சையை அந்த கொள்கையை எங்கிருந்து எடுத்தார் என்றால் ரஷ்யாவுடைய ஒரு மிகப்பெரிய கவிஞர் லியோ டால்ஸ்டாய் சிறுகதை எழுத்தார், அவரிடம் இருந்து அந்த கருத்துக்களை பெற்றுக்கொண்டார். ஒரு முறை மகாத்மா காந்தி லியோ டால்ஸ்டாய் அவர்களை பார்த்து இந்த கருத்துக்கள் எங்கிருந்து எடுப்பீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார், இந்த குழந்தைகள்லாம் கொஞ்சம் பேசாம எங்கிருந்து எடுத்தீர்கள் என்று கேட்டபோது லியோ டால்ஸ்டாய் சொன்னார், நம்முடைய இந்தியாவிலே தென்பகுதியிலே தமிழ்நாட்டிலே தமிழ் இருக்கிற திருக்குறள், அந்த திருக்குறள் தான் அந்த கருத்துக்களை எடுத்தே சொல்லியிருக்கிறார். அப்படி திருக்குறள் உலகமெல்லாம் உயர்ந்தபடி உயரத்தில் முன்னபடி ஒரு பேரறிஞர் சொன்னார், ஒரு தராசிலை வைத்து உலகத்தில் அனைத்து நீதி நூல்களை வைத்து ஒரு பக்கமும் திருக்குறளை விட்டு ஒரு பக்கம் வைத்தார், திருக்குறள் பக்கம் தான் எழுதுவாங்க. இந்த அளவுக்கு வள்ளுவத்தை நாம் பேணி காக்க வேண்டும். தமிழாய் கலந்தாய் நாம் கலைத்திருந்து வாழ வேண்டும். அந்த அளவுக்கு தமிழுக்கு சிலை அப்படிப்பட்ட திருக்குறள் பேரவையை நான் பாராட்டுகிறேன். இப்போது கவியரங்கம். வெற்றிகளால் கொண்ட பெரும் புலவர்கள் வந்து சமைக்கு விருதுகள் வந்திருக்கின்றார். அறிமுகப்படுத்துகிறேன். பல நண்பர்கள்லாம் பல இடத்துக்கு வந்திருக்கிற அவர்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவிக்கிறேன்.
ஹலோ. ஆ ஓகே. உங்களோட மதனிக்கு வரணுன்னு ஓகே. தமிழர் வாய்மை எது? தமிழர் வணிகம் எது? தமிழர் வணிகம் எது? பணம் பெருமையை இழக்கின்றோம், பணம் பெருமையை இழக்கின்றோம். தமிழர் நால்வார்கள் மறைந்தன, தமிழர் நால்வார்கள் மறைந்தன போல ஆழ்வார்களும் கண்வார்களும் மறைகின்றன. தமிழர் நால்வார்கள் மறைந்தது போல் ஆழ்வார்களும் கண்வார்களும் மறைகின்றன. நவம்பர் 10 தினமாக்குவோம். நவம்பர் 18 வாவூர்தி தினமாக்குவோம். நதிகள் அடலாமா, நதிகள் மறையலாமா? விடுதலை என்பது நிலமும் நிலமும் மக்கள் ஓட்டம். விடுதலை என்பது நிலமும் மக்கள் ஓட்டம். நன்றி. இந்த மாதம் நவம்பர் 18 மறைந்த வாசி சிதம்பரம் கப்பல் ஓட்டிய தமிழர், மிகப்பெரிய பாரிஸ்டர், மிகப்பெரிய பணக்காரர். வாழ்நாள் பூரா சுதந்திரத்துக்காக போராடி இறுதியில் ஜெயிலில் இருந்து செக் இழுத்து கப்பல் ஓட்டுவதற்காக கப்பலுக்கு அப்போ ஆங்கிலேயர் 10 அணா போட்டான். இவர் 8 அணா போட்டு ஓட்டி மிகப்பெரிய ஒரு சாதனை படித்த கப்பல் ஓட்டியிருந்த இறுதியில் மண்ணெண்ணை விற்று தன் வாழ்க்கையை இருந்தது. பெரிய தியாகத்தில் அவரை பற்றி அற்புதமான கவியை வடித்த மன்னன் கன்னியகுளம் தாசன் அமைய கன்னியகுளம் தாசன் குளத்தில் ஆம்பல் எப்படி அருமையா அழகா இருக்கும் போதும் உங்களுடைய கவிதைகள் அழகா இருக்கும். வந்திருக்கும் சான்றோர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். தலைப்பு பெரியார் புகழ் ஓங்கட்டும். மனிதனே நீ மனிதனாய் இரு என்றார் பெரியார். அவர் மானம்தான் மனிதனுக்கு உயிர் என்றார். ஊமையாய் மனதை வைத்திருந்தால் நீ உயிருடன் வாழ்வதில் அர்த்தமில்லை என்றார். ஊமையாய் மனதை வைத்திருந்தால் நீ உயிருடன் வாழ்வதில் அர்த்தமில்லை என்றார். பெரியாரை தெரியாதவன் பிதற்றுகின்றான். எப்போதும் பெரியாரை கண்டபடி பேசுகின்றான். பெரியாரே இல்லை என்றால் எங்கே இருந்திருப்பான்? பயத்துடன் வாசல் பின்னே கை கட்டி நின்றிருப்பான். இடுப்பில் இருந்த துண்டை தோளில் போட சொன்னார். அவர் கையில் பிடித்த செருப்பை காலில் போட சொன்னார். எட்டி நின்று வாங்குவது கூடாது என்றார். பெரியார் எதற்கு நீ அஞ்சிடாதே என்றே சொன்னார். தீண்டாமையை தீயிட்டு கொளுத்திடு என்றார். அவர் தேர் போல நிமிர்ந்து நடைபோடு என்றார். தீண்டாமையை தீயிட்டு கொளுத்திடு என்றார். அவர் தேர் போல நிமிர்ந்து நடைபோடு என்றார். உயிர் போல் தாய்மொழியை காப்பதற்கே நீ உருப்படியாய் கல்விதனை கட்டிடு என்றார். பெண்ணடிமை கூடாதென்று நடத்தினார். இந்த வையகத்தில் நமக்கெல்லாம் ஒட்ட துணையானார். பகுத்தறிவு சிந்தனைகளை விதைத்திடவே செய்தார். இந்த பாமர மக்களுக்கு விழிப்புணர்வு தந்து சென்றார். உலகமெல்லாம் பெரியார் புகழ் கொண்டு செல்வோம். உலகமெல்லாம் பெரியார் புகழ் கொண்டு செல்வோம். நாம் உறங்கிடாமல் என்னாலும் தமிழகத்தை காப்போம். வாழ்க பெரியார். தொடரட்டும் அவர் கொள்கை முழக்கம். நன்றி. வணக்கம். தமிழகத்திலே ஒரு சாக்ரட்டிஸ் தந்தை பெரியார் இல்லை என்றால் சமூக விடுதலை இல்லை, பெண் விடுதலை இல்லை, புரட்சி இல்லை, மனித சமுதாயம் இல்லை, அப்படிப்பட்ட ஏற்றத்தால் இல்லை. இப்படி தந்தை பெரியார் பற்றி அற்புதமான கவிதை படித்தார்.
ஐயா வாக்கு பாண்டிய நீங்க தான் வரணும். இந்த கவியரங்கத்தை இன்று தமிழ்நாடு திருவள்ளுவர் கழகத்தின் சார்பாக இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இதுவரை கவிதையை நாம் பாடியதில்லை, எங்கள் கூட்டத்திலும் நான் கவிதை பாடியதில்லை. ஆனால் இன்று ஐயா வெற்றியாளர் இருக்கின்றார், அண்ணன் இருக்கின்றார், இவர்கள் முன்னிலை வ.உ.சியை பற்றி பாட வேண்டும் என்று எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. வ.உ.சி சாதாரண மனிதர் அல்ல, படித்தவர்களுடன் இன்னும் வ.உ.சி பற்றி தெரியாதவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். முதலில் நாம் எல்லோரும் தமிழ் வரலாற்றை சரியாக படியுங்கள். முத்துராமலிங்க சேதுபதி அவரை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். பேராசிரியர் என்னென்னமோ பேசுகின்றார்கள், ஆனால் முத்துராமலிங்க சேதுபதி கேட்டால் தெரியாது என்கிறார்கள். இது ஏன் இந்த அவலம்? ஆகவே இது ஒரு நினைவுக்காக நான் உங்களிடம் சொல்லுகின்றேன். என்னுடைய கவிதையை நான் தொடங்கினேன் 1993 மூப்பனார் இவர் ஐயா வங்கி மேலாளர் ராதாகிருஷ்ணன் அவங்க மொழியில் நடந்த திருமணம் வ.உ.சியுடைய பொண்ணு பேரன். அந்த பொண்ணு பேரனுக்காக நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அந்த கவிதையை படிக்கின்றேன். கத்து கடல் தண்ணி கப்பல் விட்ட திருமகனார், கத்து கடல் தண்ணி கப்பல் விட்ட திருமகனார், கண்ணான விடுதலைக்கு செக்கிழுத்த சிதம்பரனார், காலத்தால் அழியாத வரலாற்று பெருமகனார், வழிவந்த மணமக்கள் வாழட்டும் பல்லாண்டு, வள்ளுவரின் பொருளாக நிலைக்கட்டும் புகழ் கூட்டு. நன்றி, வணக்கம். பணிவான வணக்கம். நெஞ்சமெல்லாம் நீயே தாயே. தலைப்பு நெஞ்சமெல்லாம் நீயே தாயே. 10 மாதம் உயிர் வளர்த்து உலகு பார்க்க விடுதல் தரும் கருத்தாயே. 10 மாதம் உயிர் வளர்த்து உலகு பார்க்க விடுதலை தரும் கருத்தாலேயே உன்னை கனிவோடு பராமரிக்கும் நித்திய சுடரே. உன்னை கனிவோடு பராமரிக்கும் நித்திய சுடரே. நீயின்றி புலனும் ஏது, உயிர்கள் ஏது. நீயின்றி புலனும் ஏது, உயிர்கள் ஏது. அசையும் பேசும் கலை சிற்பங்களை, அசையும் பேசும் கலை சிற்பங்களை இசைவாக உருவாக்கும் மெல்லிசை உருவே தாயே. இசைவாக உருவாக்கும் மெல்லிசை உருவே. உன்னையன்றி மானுட வசந்தங்கள், உன்னையன்றி மானுட வசந்தங்கள் இன்னமுதாய் இங்கே உலவருமா? இன்னமுதாய் இங்கே உலவருமா? படைப்பையே உருவாக்கும் புதிய யுகமே தாயே, நீ படைப்பையே உருவாக்கும் புதிய யுகமே. சேதனை படிப்படியாய் வளர்த்து, சேதனை படிப்படியாய் வளர்த்து, இளைய தலைமுறையாய் எழுத்து பெற்று, இளைய தலைமுறையாய் எழுத்து பெற்று அகிலம் போற்ற நடக்க வைக்கும் புது பிரம்மாவே தாயே, நீ அகிலம் போற்ற நடக்க வைக்கும் புது பிரம்மாவே. அன்பு எனும் அழிக்கவியலா சொத்தை, அன்பு எனும் அழிக்கவியலா சொத்தை கனிவுடன் அனைவருக்கும் பகிர்ந்து, கனிவுடன் அனைவருக்கும் பகிர்ந்து கழிப்படையும் தாய்மை பேருலகே. நீ கழிப்படையும் தாய்மை பேருலகே. நீ இன்றி பூமி இல்லை, நீ இன்றி பூமி இல்லை, வேதம் இல்லை, கடவுள் இல்லை. நீ இன்றி பூமி இல்லை, வேதம் இல்லை, கடவுள் இல்லை. வாய்ச்சொல்லின் இன்ப சுத்தம் கேட்க, உனது வாய்ச்சொல்லின் இன்ப சத்தம் கேட்க நீ அழைத்தால் 5 பஞ்சபூதங்களும் துள்ளி ஓடி வரும் அதிசய சக்தி தாயே. நீ இன்றி பூமி இல்லை, வேதம் இல்லை, கடவுள் இல்லை. வாய்ச்சொல்லின் இன்ப சத்தம் கேட்க நீ அழைத்தால் 5 பஞ்சபூதங்களும் அள்ளி ஓடி வரும், துள்ளி ஓடி வரும் அதிசய சக்தி தாயே. இப்புவியின் நெஞ்சமெல்லாம் பண்பு பூஞ்சோலைகள் பாசமலர்களை, இப்புவியின் நெஞ்சமெல்லாம் பண்பு பூஞ்சோலைகளை பாசமலர்களை மணக்க வைப்பது நீயே தாயே, மணக்க வைப்பது நீயே தாயே. நன்றி, வணக்கம். சுரங்கத்தில் செவியை கொடுக்கலாம். அரங்கத்தில் வீட்டிருக்கும் அனைவருக்கும், மேடையில் வீட்டிருக்கும்
நானும் ஒரு தலைப்பில் எதையாவது எழுத வேண்டும் என்று சிந்திக்கின்ற பொழுது மானமே பெரிதடா போடா என்று ஏற்பட்ட கற்பனைக்கு என்னுடைய கவிதை. மானமே பெரிதடா போடா, மானமேனும் ஆடைதான் தனித்தன்மை தந்திடும், மானமேனும் ஆடைதான் தனித்தன்மை தந்திடும் தோழா, மானமில்லா வாழ்க்கை தலைக்குனிவை வைத்திடும், மானம் இருக்குமிடம் மாண்புகள் வந்திடும் தோழா, மானத்தை காத்திடடா வாழ்வில் நாள்தோறும், ஒவ்வொரு வெற்றிக்கும் மானமே விதை, ஒவ்வொரு வெற்றிக்கும் மானமே விதை, ஒழுக்க நலன்களுக்கு மானமே பாதை, ஒவ்வொரு மனிதனுக்கும் மானமே சூடு, ஓர் மொழி ஓர் இனமாகிட மானத்தை கொண்டாடு, தமிழ் மானத்தை கொண்டாடு. வள்ளுவனார் கடைபிடித்த கொள்கை பாத்திரம், வள்ளுவனார் கடைபிடித்த கொள்கை பாத்திரம், வாழ்வு நிலை சிறப்பதற்கு மானமே சூத்திரம், உள்ளிருந்து உணர்வு பூக்களாய் பூத்திடும் தோழா, உன் அறிவை நடக்க வைத்து காக்கும். மான விளக்கை எரிய வைத்தால் மூடம் போக்கிடும், மாற்றங்களை புதிதாய் மானமே உருவாக்கிடும், ஞான விளக்காம் மானமது மனிதரிடம் வேண்டும், ஞானமிதில் மானமே நெற்செயல்களை ஊன்றும், இரு விழிகள் போல் மானம்தான் பார்வை, இரு விழிகள் போல் மானம்தான் பார்வை, இப்பூமியில் வாழும் வரை மானத்தை உயர்த்தி வை, கருவழியே இயற்கை செய்தி வைத்த கலவை, காலமெல்லாம் மனிதனை எடை போடும் அளவை, காலமெல்லாம் மனிதனை எடை போடும் அளவை, நிறமாறும் மனிதனை காட்டுகின்ற கண்ணாடி, நிறமாறும் மனிதனை காட்டுகின்ற கண்ணாடி, நில வாழ்வில் பெருமைக்கு கூட்டிச் செல்லும் முன்னாடி, புறவாழ்வை மானம்தான் தள்ளிவிடும் பின்னாடி, புயலையும் கடக்க வைக்கும் மானம்தான் உயிர் நாடி, அந்த மானம்தான் உயிர் நாடி, தாய்வெனும் அழுக்கை அகற்றுகிற மருந்து, தாய் பாலுக்கும் மேலாம் மானத்தால் மருந்து, மூழ்காதே அடிமை கடலதில் விழுந்து தோழா, மூழ்காதே அடிமை கடலதில் விழுந்து, முழு மனிதனாய் உனை காத்து மானத்தால் எழுந்து, முதுமையை இளமையாய் மானம் திமிர வைக்கும், மூளையை முடங்கிடாமல் திமிர வைக்கும், எதுவரையும் கலங்காதே மானமே அரிதடா, தமிழ் மானமே அரிதடா, எடுத்து வந்த பிறவிக்கு மானம்தான் பெரிதடா, இந்த மானம்தான் பெரிதடா, தமிழ் மானம்தான் பெரிதடா. வாய்ப்பு இந்த கவிதையை எழுதவில்லை, வள்ளுவனார் சொன்ன வழிப்படி நாம் எல்லோரும் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு ஆதங்கத்தால் எழுதியுள்ளேன். தவறு என்றால் மன்னிப்பேன். முதலில் தமிழ் வாழ்த்து அல்லது மற்ற வாழ்த்துக்கள் எடுத்தால் தொடங்குவார்கள். நான் வள்ளுவனை தெய்வமாக எழுதுகின்றேன், அதனால் அவருக்கு வாழ்த்தை எழுதுகின்ற கவிதையை சொல்லுகிறேன். வள்ளுவன் சொல்லினும் வானமும் ஒப்புமோ இனிதாய், அள்ளிட அள்ளிட உன்னரும் உன்ன உபமுகிடுமோ, தெள்ளிய தாமொரு தீம்பலம் பாலினும் தேனுமே, உள்ளிட உள்ளிட உன்பொருள் நீண்டரும் வந்து, ஆடி வரும் தேனே தாய் தந்தை மகன் சொல்லுவது போல், ஆடி வரும் தேனே அசைந்து வரும் வெண்காற்றே, ஆமையிலே பிறந்த ஆரம்பே, ஓடி வரும் பூப்பந்தே உலகளந்த வள்ளுவமே, ஒப்பில்லா மாணிக்க வடிவழகே, தேடி வரும் சீரே என் தெவிட்டாத செந்தமிழே, தித்திக்க பாட்டு செய்யும் வெண்குயிலே, ஓடி வரும் பாலே கொழுங்கோடே இருவர ஒப்போடே மணிமன்னா கேட்பாயே, காம்பனவன் எழுதியதை வைத்துக் கொண்டே காலமெல்லாம் பேசுகின்ற புலவர் கூட்டம்,
நம்பனவன் சங்கத்தின் தலைமை ஏற்று நடத்தியதையே சொல்லும் கவிஞர் சிறப்பு காவியத்தை திரும்ப சொல்லும் தென்தமிழர் இதுதானோ வேலை அன்போ எம் அகத்தே வந்தவனே இனிய தேனே எழுதப்பா நீ புதிய காப்பியத்தை. வள்ளுவத்தின் வழிதண்ணில் நடப்பாதில்லை, வாயகத்தால் தினம் சொல்லி வாக்குகின்றார். தெல்லமுடன் திருக்குறளில் சொன்னதெல்லாம் தெளிவோடு படித்தபடி நடப்பாதில்லை. கல்லதனை உண்ணாதே என்று சொன்னார். கல்லுண்ணா உள்ளத்தால் படித்தால் நன்று. வள்ளுவத்தை கல்குடித்து உலகும் பேரை வளர்க்குன்றே நாடாதே அவரை நீயே. சுயமாக ஒழுக்கத்தை கடைபிடித்தே சொற்றமிழை நீ படிக்க வேண்டும் உள்ளார். நயமாக பேசி இங்கு நடிக்கிற தன்மை நாடாமல் நீவாறு தமிழில் நன்றாய். கயவர்கள் கைகளிலே திருக்குறள் தான் கத்துண்டு கிடக்குதடா தமிழகத்தில். பயமின்றி நீவாறு ஒழுக்கத்தோடே பயனுண்டே உலகோர்க்கே அதனாய் ஈண்டே. ஆடோடே மாடுபெற கோடி மீனை அளவின்றி தின்றுவிட்டே வள்ளுவத்தை சூடாக பேசுகின்ற வேலை கண்டால் முடிக்குதடா என்னுள்ளம் பயமே உண்டு. நாடான நாடெல்லாம் வள்ளுவத்தை நன்றாகவே கற்கின்றார். ஆயின் நம்மோ கேடான கேடுகளை செய்துவிட்டே பெருகிக்க தலைவிட்ட பேசவன்றோம். ஆதலினால் ஆதிவரும் தேனே எங்கள் ஆறுகிறே நீ என்றும் ஒழுக்கத்தோடே காதலிப்பாய் கத்தறிவாய் தமிழினந்தாய் கற்றேனின் ஓதிடுவாய் உலகோக்கெல்லாம் பேதலித்தால் உள்ளத்தை சொல்லால் சாய்ப்பாய் பேருண்மை தன்மைகளை எடுத்துச் சொல்வாய். நீ தமிழை கற்பதுவே என்ற நாளை நீதிமுறை நூல்களை நீ படைப்பாய். இதிலே நன்றி, வணக்கம்.